இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை போய் நம்பி இவ்வளவு நாள் உன் கூட இருந்த பாத்தியா? என்னதான் நான் செருப்பால் அடிச்சுக்கணும்? உன்ன மாதிரி மோசமான ஒருத்திய நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. இனி ஒரு நிமிஷம் கூட என்னால உன் கூட இருக்க முடியாது. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. மூஞ்சில முழிக்கவே எனக்கு பிடிக்கல. வெளியே போ, வெளியே போ முதல்ல. உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தோம் உன்னை போய் வெளியே போக சொல்றேன் பாத்தியா? என்ன நான் திரும்ப செருப்பாலே அடிச்சுக்கணும். இப்போ உன்னை வெளியில அனுப்புறேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன நடக்கும்? வீட்டுல எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. நான் நீ பண்ணதெல்லாம் சொன்னா அதை யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாரும் என்னதான் தப்பு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா எல்லாரையும் நீ அந்த அளவுக்கு நடிச்சு மயக்க ஏமாத்தி வச்சிருக்கல. இனி என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட இருக்க மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு போனா தானே பிரச்சனை. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். மாமா, மாமா, உங்களை கெஞ்ச கேக்குறேன் மாமா. வீட்டை விட்டு போகாதீங்க மாமா. வீட்டை விட்டு நீங்க போகாதீங்க. இது உங்க வீடு. இங்க இருந்து நீங்க போக கூடாது. இது என் வீடுதான். ஆனா இந்த வீட்ல என் குடியை கெடுக்கிறதுக்கு பிசாசு மாதிரி நீ இருக்கியே. இதுக்கப்புறம் நான் எப்படி இங்க இருக்கிறது? உங்களுக்கு நான் இருக்கிறது தானே பிரச்சனை. நான் போறேன். எதுக்கு? நல்ல மாதிரி நடிச்சு திரும்ப ஏமாத்த பாக்குறியா? நீ போற மாதிரி போவ, வீட்டு ஆளுங்களா சேர்ந்து உன்னை திரும்ப கொண்டு வந்து விடுவாங்க. அந்த நம்பிக்கையில தானே நீ போறேன்னு சொல்ற. என்ன திரும்ப திரும்ப முட்டாளாக்க நினைக்காத. இல்ல மாமா, நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நீங்க இங்க இல்லனாலும் நான் இந்த ரூம் பக்கமே வர மாட்டேன். உங்க முன்னாடி எப்பவுமே வந்து நிக்க மாட்டேன். மீறி வந்தனா சொல்லு. வரவே மாட்டேன் மாமா. அப்ப எங்க இருந்து போ, இப்பவே போ. மாமா, இத உங்ககிட்ட கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்குள்ள வேற என்னென்னமோ நடந்து போச்சு. இந்தாங்க மாமா, இது சரி பண்ணிட்டேன் மாமா. இது இப்ப வேலை செய்யும். இந்த ஐபாட பார்த்தா எனக்கு ஓ முகம் தாண்டி ஞாபகத்துக்கு வரும். உன் முகத்தை ஞாபகப்படுத்துற எதுவுமே எனக்கு வேணாம். முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு வெளியே போய் தொலை. போங்கறல்ல. ஓ போன்னு சொல்லிட்டு இருக்க. வெளியே போ. நான் உங்களுக்கு வேலை கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு எதுவுமே செய்யல மாமா. நீங்க என்ன விட்டுட்டு போனாலும், நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த சிலை அழகிய விட்டுறவே கூடாது. எப்படியாவது கைய வச்சிடணும். Cheers.
அப்புறம் ஒர்க்லாம் எப்படிடா போகுது? சூப்பரா போகுதுடா. ம் ஆபீஸ்ல பொண்ணுங்களாம் சூப்பரா இருக்கா? ம் புதுசா ஒன்று வந்திருக்கு. டேய், புதுசா ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு பாரேன். இந்தா இது கொஞ்சம் பாரேன். போன கொடு. இப்ப பாரு. ஏய் என்னடா அது? டேய் இது வேற மாதிரி ஆப்பா இருக்குடா. டேய் எந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ண? ப்ளீஸ்ரா சொல்றா, நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்காது. அப்புறம் இதுக்குன்னு ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்கு, அங்கதான் கிடைக்கும். டேய் 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 ப்ளீஸ்ரா, எனக்கு வந்து ஆப் குடுறா ப்ளீஸ்ரா. டேய் டேய் சரிடா, நான் அதை வாங்கி உனக்கு அனுப்புறேன். ஓகேடா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த ஆப்பை வச்சு நம்ம சிலையை பார்த்துட வேண்டியதுதான். கரிகாலன் இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலும் அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். ஹாய் கரீஸ். அதானங்க கரீஷ். கரிகாலனை தான் சுருக்கி ஸ்டைலா கரீஷ்னு சொன்னேன். ஆமா, என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? ஆஹா இல்லையே, ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏங்க உங்க மேல நான் எதுக்குங்க கோவப்பட போறேன்? இல்ல, நான் நேத்து நைட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அதுக்கு நீங்களும் கொஞ்ச நேரம் நல்லதா ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து மெசேஜே வரல, அதான் கேட்டேன். அது வீட்ல ஃபேன் ஓடலைங்க, அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன், அதான். அப்போ என் மேல கோவம் எதுவும் இல்லைல்ல? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரி வரேங்க. நான் சும்மா இருந்தாலும் இந்த மேலும் மணிக்கு நம்ம சும்மா இருக்க விட மாட்டோம் போலயே.